சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனேயும் ஜன்னல வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கேன். அந்த சூரிய ஒளி வந்து வானத்தில உள்ள மேகங்கள் மேல பட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. அத அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு, அப்படியே என்னுடைய டெய்லி ரொட்டீன் வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து டெய்லி என்னென்னலாம் கிளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா வந்து போட்டிருந்தேன். இது வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நான் என்னென்னலாம் க்ளீன் பண்ணுவேன், வீட்டில் உள்ளதெல்லாம் எப்படிலாம் க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேமோ முதல்ல வந்து காஃபி வந்து போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு குடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே சமையல் வேலையை முடிச்சிட்டேன். சவுச்சவுக்காய் அண்டு பீன்ஸ் பொரியல் பண்ணிவிட்டு தக்காளி குழம்பு வந்து வச்சுட்டேன். அப்படின்னா தக்காளி குழம்புனா நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லிக்கும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு வந்து வச்சாச்சு. அதோட இட்லியை வந்து அவிச்சு வச்சுட்டு கையோட பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நீட்டாக துவைச்சி அதையும் வந்து காய வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு எதெல்லாம் கழுவ வேண்டியிருந்துச்சோ அதை மட்டும் சிங்கில் போட்டுட்டு அதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து சமைப்போம் பார்த்திங்களா, அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து எப்படினாலும் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு கவுண்டர் டாப்பையும் நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈரத்தை உரியக்கூடிய டவலை வச்சு லைட்டாக தொடச்சிட்டோம்னா அந்த ஈரமே காஞ்சிரும். அடுத்து வீட்டெல்லாம் வந்து க்ளீனாக வந்து பெருக்கி விட்டாச்சு. இருக்க வேண்டிய பொருளெல்லாம் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அப்படியே பெருக்கி விட்டுட்டு அப்படியே மாப்பும் வந்து போட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி இருக்கும் பார்த்திங்களா, பீரோலலாம் கண்ணாடி இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வந்து தொடச்சி விட்டேன். தேங்க்யூ.